சோசியல் மீடியாவை திறந்தாலே விஜய் த்ரிஷாவை வச்சு எனக்கு அப்போ புரியல இப்ப புரியுதுன்ற மீம்ஸ் தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. சரி, அப்படி என்னதான் டீகோடிங் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த லியோ பட ஷூட்டிங் அப்போ, கோட் பட ஷூட்டிங் அப்போலாம் ஃபாரின்ல ஷாப்பிங் அவுட்டிங் எல்லாம் போனப்போ போஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த போட்டோஸ் தான். சரி, அதெல்லாம் கூட இருக்கட்டும். தளபதி விஜயோட டிவிகே கட்சிக்கு விரிவாக்கமே த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் எல்லாம் போட்டிருந்தாங்க பாருங்க. அத பார்த்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தலையே சுத்திருச்சு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஹே, யாரா நீங்க? எங்க இருந்துடா வரீங்க? இவ்ளோ நாள் இந்த மூலையில எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்ற மாரி இருந்துச்சு. ஏய் நீங்களா எங்க இருந்து வரீங்க? இதுக்கே எப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு. வாங்க பார்க்கலாம். ரீசெண்டா தளபதி விஜய் அவரோட 50வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாரு. நிறைய பேரு நிறைய விதமா விஷ் பண்ணாங்க. ஆனா த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ் இவங்க 2 பேரும் போஸ்டையும் நம்ம நெட்டிசன்கள் பிடிச்சிட்டாங்க. ஏன் இவங்க 2 பேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி விஜயும் த்ரிஷாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கில்லி ரிலீஸ் அப்பயே நிறைய டாக் வந்துச்சு. இவர் சங்கீதாவை டிவோர்ஸ் பண்ண போறாரு, த்ரிஷாவை தான் கல்யாணம் பண்ண போறாருன்னு பேசினாங்க. அதே மாதிரி விஜய கீர்த்தி சுரேஷ் கூடயும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ லியோ பட ஷூட்டிங் அப்ப விஜயும் த்ரிஷாவும் சேர்த்து எடுத்த போட்டோஸ் எல்லாம் நல்லா உன்னிப்பா கவனிச்சு தேடி த்ரிஷாவோட ரூம்ல விஜயோட ஷூ இருக்கு, த்ரிஷாவோட பர்த்டேல விஜய் வீட்டு செவுரு தெரியுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கேத்த மாதிரி விஜயோட பர்த்டேக்கு த்ரிஷா ஒரு போஸ்ட் போட்டு ஒரு சாங் போட்டு விஷ் பண்ணிருக்காங்க. அந்த சாங்ல ஐ லவ் யூ டில் த டே ஐ டைன்னு வரும். அதாவது நான் சாகும் நாள் வரைக்கும் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மீனிங். விஜய் நீலாங்கரையில ஒரு வீடு வாங்கினப்போ த்ரிஷாவும் அதே ஏரியால ஒரு வீடு வாங்கினாங்க. ஆபீஸ் யூஸ்க்காக ஆரியபுரத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃப்ளோரையே வாங்கியிருக்காரு. த்ரிஷாவும் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா பேசினாங்க. இதுக்கு இடையில சுச்சி வேற மறுபடியும் சுச்சி லீக்ஸ்ல விஜயும் சங்கீதாவும் கூட பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. த்ரிஷா குளிச்சுட்டு டேரன்ற பேர்ல விஜய் வீட்டுக்கு முன்னாடி நின்று டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க அப்படின்லாம் போற போக்குல சொல்லி விட்டு போயிட்டாங்க. எது எப்படியோ ஒருத்தவங்க அவங்களோட பர்சனல் விஷயத்த பப்ளிக்கா ஷேர் பண்ணாத வரைக்கும் இதுதான் அப்படின்னு ஒரு யூகமா கட்டுக்கதையெல்லாம் கட்டுறது ரொம்ப தப்பு. அதுவும் டிவிகே கட்சிக்கு விரிவாக்கம் த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ்னு போட்டிருந்ததெல்லாம் ரொம்ப ஓவர். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? டிவிகே கட்சிக்கு எங்க அண்ணி த்ரிஷா தான் அப்படின்னு பேசுறது, த்ரிஷாவை எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா கூட கம்பேர் பண்ணி எல்லாம் பேசி நிறைய புரளி எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் இஷ்யூ பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த நிலைமையில இதெல்லாம் தேவையா? இந்த விஷயம் இவ்ளோ ட்ரெண்டிங் ஆகுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.